உயிரோட அருமை தெரியாமல் வீட்டில் ஏதாச்சும் சண்டை வந்துச்சுன்னா, கடன் தொல்லை, யாராச்சும் எதனா சொல்லிட்டாங்கன்னா உடனே போய் தூக்கு மாட்டிக்கிட்டு தான் மந்து குஷ்டம் சாவத்தமாக இருக்கிறாங்களே, அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் ஐசி வார்டில் போய் பாருங்க. அதே உயிருக்காக கடவுளை ஆண்ட பிச்சை எடுத்துனுக்குறாங்க. கடவுளே, என் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீ தான் காப்பாற்றணும்னு வேண்டுறாங்க. சாதாரணமாக எதனா ஒரு பிரச்சனை வரட்டுமே, யாராச்சும் எதனா ஒன்று சொல்லட்டுமே, உடனே கோவம் வந்துடும். யாருங்க தெரியாத கசாத்தத்து பேனில் தூக்கு போட்டு சாவத்து, இல்லை மந்து குடிச்சிட்டு யாருங்க தெரியாத மாடி மேலே போய் படுக்குது. அவங்களுக்கு தெரியுமாங்க உயிரோட அருமை? ஐசி வார்டில் போய் பாருங்க. உயிருக்கு கடவுளாண்ட எவ்வளோ பிச்சை எடுத்துனுக்குறாங்கன்னு. குழந்தையும் குட்டியும் வயசானவங்க அறியாதவங்க வண்டியில் அடிபட்டு ஐசி வார்டில் போனீங்கன்னா தெரியுங்க உயிரோட அருமை. இனிமேலாவது எந்த அவசியத்துலையும் எந்த முடிவும் எடுக்க வேணாங்க. முடிவு எடுத்தா யோசனை பண்ணி எடுங்க. ஒன்று நம்மளை பாதிக்கும், இல்லை நம்ம குடும்பத்தை பாதிக்கும். புரியுதுங்களா?